அவர் ஒரு சினிமா நடிகர், ஒரு பாப்புலர் ஹீரோ. அவருக்குன்னு ஒரு அவர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. இது விஜயகாந்த் வந்தப்பவும் இருந்துச்சு, கமல்ஹாசன் வந்தப்பவும் இருந்துச்சு. அவர் போன இடங்கள்லையும் அது மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. இப்போ விஜய் வந்தப்பவும் இருக்கு. நான் வெறும் கூட்டமாக பார்க்கல, ஒரு சமூகம் ஒரு பின்னாடி. இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ அது என்னென்னா, எஸ்சி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மட்டும்தான் சினிமா மாயைக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டு. இது அப்படி கிடையாது. சொல்லல, நான் உங்களுடைய வாக்குகள் பிளவுதான் கேட்கிறேன். அப்படி வாய்ப்பே இல்லை. கரூர்ல இறந்த 41 பேர்ல 13 பேர் பட்டியலிட்டவர்கள். கரெக்ட். அதை வச்சு மட்டும் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இப்போ மற்றவங்களும் இறந்துருக்காங்க. 43 பேர்ல 13 பேர் மற்ற சமூகம் இல்லாம சேர்ந்து நீங்க எஸ்சி ஓபிசி எடுத்துட்டா கூட ஓபிசி இப்போ அதிகமாகுது. இல்ல ஆமா, அதெல்லாம் அது நிறைய 13 பேர் 41 பேர்ல 13 பேர் தான் எஸ்சினா, மிச்சம் பூரா ஓபிசி தானே. இல்ல அப்படி வட மாவட்டங்கள்ல இந்த மாதிரி அதை நம்ம அளவீடு செய்யறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் அல்லது ஜென்சி கிட்ஸ், அவங்க மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்கு. எல்லா செக்ஷன்லையும் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது நம்ம யாரும் மறுக்க முடியாது. அது ஒவ்வொரு தலைமை வர்ற நேரங்களையும் எஸ்சி ஓட்டு பிளவுபடுதுன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. அங்க ஒரு 4 பேர் போவாங்க, எல்லா சமூகத்திலும் போற மாதிரி. எஸ்சி மக்கள் மட்டும்தான் அதிகமா போறாங்க அப்படிங்கிற பார்வையே தப்புன்ற நான். அப்படி எல்லா சமூகத்திலும் போறாங்க. நாங்க கிராமத்துக்கு போறோம், தினம் கிரவுண்ட்ல நிக்கிறோம். நான் ஒரு 4 சுவருக்குள்ள இருந்துகிட்டு அரசியல் பண்ணல, நாள்தோறும் மக்களை சந்திக்கிறோம். அந்த மாதிரி எந்த இம்பாக்ட் எனக்கு தெரியல. மைனாரிட்டி ஓட்டை முதல் முறையாக திரு விஜய் பிரிக்கிறாரா? கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு முதல் முறையாக பிரிக்கிறார். இது எலெக்ஷன் பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஆனா இதுவும் ஒரு கற்பனையா தான் பேசப்படுகிறது. இவர் கிறிஸ்டியன், அதனால கிறிஸ்டியன் முழுக்க அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாங்க. ஒரு டார்கெட் என்னன்னா, மைனாரிட்டிஸ் ஓட்டு டிஎம்கே அலையன்ஸுக்கு முழுமையாக போயிடக்கூடாது, அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு விஜய் பயன்படுவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நம்ம மறுக்கலை. அது நிகழுமானா அது நிகழவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்கள் கூடுதலாக பொலிட்டிசைஸ் ஆகியிருக்காங்க. நிறைய இயக்கங்கள் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தலைமைகள் இருக்குது. ஆனால் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் கிறிஸ்துவ அமைப்புகளில் பெருசாக இல்லை. அப்படி அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியல. அப்போ அந்த கிறிஸ்டியானிட்டி ஓட்டில் எந்த அளவுக்கு அவருக்கு ஷேர் ஆகும், அவர் எவ்வளவு ஸ்பிளிட் பண்ணுவார் அப்படிங்கிறது எலெக்ஷன் பிறகு தான் தெரிய வரும். ஓகே, நம்ம திரு ஆதவ் அர்ஜுனாவை உங்களுடைய கட்சியில் சேர்த்ததுக்கு நீங்கள் ரெக்ரெட் பண்ணுறீங்களா? உங்களுடைய கட்சியிலேயே துணை பொதுச்செயலாளர் பல பேர் கட்சியில் இருந்த போதே கடுமையான குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவர் ஜாடமாடியா விடுதலை சிறுத்தையிலே விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு சமரசம் ஆயிட்டீங்க மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு. இன்னைக்கு ஒரு ஆஃப்டர் ஆல் திஸ் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா சேர்த்துருக்க கூடாது. ஏன்னா திமுகவில் இருந்தார், தாவேக்கா போயிட்டாரு, இடையில 1 வருஷம் உங்களோட இருந்தார், ஒரு 2 வருஷம் அதிகபட்சமாக நீங்கள் சொல்லலாம். நட்பா ஒரு வருஷம், கட்சிக்குள்ள 1 வருஷம். உடனே நீங்கள் முக்கியமான பொறுப்புலாம் கொடுத்தீங்க. நீங்கள் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை சேர்த்துக்கு ரிக்ரெட் பண்ணுறீங்களா? இல்லை, நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. அவர் வந்ததில் மகிழ்ச்சி தான். அவர் விரைந்து வெளியேறி போனதுலேயும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அதுலேயும் எனக்கு எந்த நல்ல வேலை சீக்கிரமாக போனீங்கன்னு மகிழ்ச்சி தெரிவிச்சிக்கலாம். இல்லை, அவருடைய சுதந்திரம் அது.